இருக்காங்க. அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்கள்லையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடத்துலையும் முன்னிலையில் இருக்காங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்களில் போட்டியிட்டது, 1 இடத்துல தான் முன்னிலையில் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற பெரும்பாலான கட்சிகள், காங்கிரஸ், தேமுதிக, விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம், இந்த எந்த கட்சிகளும் பெரிய அளவுக்கு 50% கூட ஸ்ட்ரைக் ரேட் அவங்க கொடுக்கல அப்படின்றது கவனிக்க வேண்டிய அம்சமா பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சி 28 இடங்கள்ல போட்டிட்டாலும் கூட 5 இடங்கள்ல ஏறக்குறைய 20% தான் அவங்க ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 10 இடங்களில் போட்டிட்டு 2 இடங்களில் தான் முன்னிலையில் இருக்காங்க. இதை கவனிக்க வேண்டிய அம்சமாக பார்க்க முடியுது. தாவேகா 109 இடங்களாக இப்போ குறைந்திருக்கு முன்னிலை நிலவரம். இதுக்கு முன்னதாக 113 எண்ணிக்கை வரைக்கும் அவங்க தொட்டாங்க. இப்போ அந்த எண்ணிக்கை அப்படின்றது ஒரு மாதிரி ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகுது. 109 குறைந்திருந்தாலும் கூட அந்த லெவல் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் 14 இடங்களில் அவங்க 2ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த எப்பனாலும் அந்த லீடிங் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 68 இடங்களில் முன்னிலை இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 57 இடங்கள், அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கூடி இருக்கு. இதற்கு முன்னதாக 53 வரைக்கும் திமுக குறைந்திருந்தது. இப்ப 4 இடங்கள்ல அவங்க முன்னிலை பெற்றிருக்காங்க. பல மூத்த அமைச்சர்கள் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அப்படின்றது கவனிக்க வேண்டிய அம்சமா பார்க்க முடியுது. குறிப்பாக ஆவடி நாசர், தூத்துக்குடியில கீதா ஜீவன் போன்றவர்கள்லாம் கடுமையான ஒரு பின்னடைவை சந்திச்சிருந்தாங்க. சேப்பாக்கம் சைதாப்பேட்டை தொகுதியிலையும் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஏறக்குறைய 8000 வாக்கு வித்தியாசத்தில் அவங்க பின்னடைவை சந்திச்சிருந்தாங்க. தொடர்ச்சியாக பல சுற்றுக்கள்ல பின்னடைவை சந்தித்து வந்த அமைச்சர் கே என் நேரு இப்ப முன்னிலை பெற்றிருக்காரு. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பின்னடைவை சந்திச்சிருந்தார் அப்படின்னு கவனிக்க வேண்டிய அம்சமா பார்க்க முடியுது. திரு ரவீந்திரன் துரைசாமி, இனிமேல் அதிமுகவுக்கு என்ன சவால் இருக்கும், திமுகவுக்கு என்ன சவால் இருக்கும்?